காதல் திருமணம், அவர்கள் விரும்பக்கூடிய காதல் திருமணம் பல பேருக்கு கூடி வருகிறது. இப்படித்தான் எனக்கு கல்யாணம் வேணுங்க, இப்படித்தாங்க எனக்கு பொண்ணு வேணும், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுங்க அப்படின்னு ஒரு அழகாக அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு, அந்த கல்யாண மேரிட்டல் லைஃப் நல்லா கொண்டு போகக்கூடிய அமைப்பு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமண வாழ்க்கை அது அமையும். அதே போல குரு பகவானுடைய அந்த அருளை பார்க்கிற போது இவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிற போது நல்ல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், சத்புத்திர பாக்கியம்னு பேர். நல்ல குழந்தை பிறந்துச்சுங்க, அந்த பையன் இருக்கானே தங்கமான பையன், அந்த பொண்ணு இருக்க ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கும், நல்ல அழகான பொண்ணு, அன்பான பொண்ணு, அறிவான பொண்ணு அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படி பேர் வாங்கி கொடுக்கும். அப்ப அந்த குருவுடைய அருள் அந்த மாதிரி நிக்குது. நீங்க ஒரு ஃபாரினுக்கு போகணும் முயற்சி பண்றீங்க, எல்லாருக்கும் தடை இருக்கும், ஒரு விசா கிடைக்கிறது தடை இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மிதுனத்துல குரு இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி மிகச்சிறப்பா. ஒரு படிப்புன்னு எடுத்தீங்கன்னா சாதாரண ஏதோ படிச்சீங்க என்னமோ படிச்சீங்கன்னு இல்லாம ஒரு ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, கெமிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, பயோ கெமிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, இதெல்லாம் பலருக்கு நடக்குது.